ரீங்கங்கும் கணபதியே நமக. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனி பயிற்ச ராகவே கேதவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் தேன்மொழி ஜோதிடர், பொள்ளாச்சி, கோவை மாவட்டம். நம்ம தினமுமே ஒரு ஜோதிட பதிவு பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி ஒரு பரிகார பதிவு பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? சரி. சோட்டானி கரை பகவதி அம்மன் கோயில். இந்த சோட்டானி கரை பகவதி அம்மனை பற்றி நம்ம பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா, மும்மூர்த்திகள், அதாவது சிவன், திருமால், பிரம்மன், இந்த 3 பேருக்கு வந்து சோட்டானிக்கரை பகவதி அம்மன் ஆதிபரா சக்தி வடிவில் வந்து காட்சி அளித்ததாக சொல்லப்படுதுங்க. இவர் மும்மூர்த்திகளுக்கு மட்டும் இல்லை, 30 முக்கோடி தேவர்களுக்கும் காட்சி அளித்ததாக சொல்லப்படுது. அதனால் மும்மூர்த்திகளுக்கும் 30 முக்கோடி தேவர்களுக்கும் இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகி நல்லது நடந்ததாக சொல்லப்படுது. அதே மாதிரி பில்லி, சூனியம், ஏவல், கண் திருஷ்டி, இந்த பிரச்சனையில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதாவது இந்த கண் திருஷ்டி இருக்கிறவங்க, பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் இருக்கிறவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா பணப்பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். குழந்தைகள் வந்து இல்லாமல் இருக்கும். அப்படி இருந்தாலும் பெண் குழந்தைகள் தான் இருக்கும். அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகிறது, ஏதாச்சும் விபத்தில் வந்து இறந்து போகிறது, இல்லை சின்ன வயசுலேயே இறந்து போகிறது, இந்த மாதிரி பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா, அமாவாசை அன்னைக்கு போய் இந்த கோயிலில் தங்கியிருந்து இந்த கோயிலில் கொடுக்குற பிரசாதத்தை மட்டும் வாங்கி சாப்பிட்டு இருந்துட்டு வந்தால் நிச்சயமாக இந்த தோஷம் விலக போகுதுன்னு சொல்லப்படுதுங்க. அதனால் நிச்சயமாக இந்த கோயிலுக்கு போங்க. ஒரே ஒரு அமாவாசைன்னு சொல்லலை, கிட்டத்தட்ட ஒரு 16 அமாவாசைகள் அடிக்கடி போயிட்டே இருக்கணும். போய் அங்கே தங்கி இருந்தால் மட்டுமே அந்த கோயிலோட குட் வைப்ரேஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் நம்ம உடம்புல இருக்கிற பேட் வைப்ரேஷன் வெளியே போயிடும். சரிங்களா? அதனால் நிச்சயமாக குலதெய்வ கோயிலுக்கும் போயிருக்கணும். குலதெய்வ கோயிலில் போய் தங்கி இருந்து வழிபாடு செஞ்சுட்டு வரணுங்க. போயிட்டு பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வரதில் எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயில் மற்றும் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அத்தனை பிரச்சனை விலகி ஆயுள் பலம் கூடும், நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி.